நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ கலீலியோ வந்து என்ன சொல்கிறாரு, எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். கலீலியோ டிமான்ஸ்ட்ரேட்டட் his own idea using the following simple experiment. When a ball rolls from the top of the inclined plane to its bottom, after reaching the ground, it moves some distance and continues to move on another inclined plane of some same angle of inclination by increasing the smoothness of the both inclined plane. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்க்ரீஸிங் த ஸ்மூத்னஸ், அந்த ஸ்மூத்னஸ் வந்து அதாவது உராய்வுத்தன்மையை குறைக்காங்க, ஸ்மூத்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது போத் இன்க்ளைன் பிளேன்ஸ் த பால் ரீச் த ஆல்மோஸ்ட் சேம் ஹைட் ஃப்ரம் வேர் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் த செகண்ட் பிளேன். The motion of the ball is then observed by varying angle of inclination, the second plane keeping the same smoothness. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். If the angle of inclination is reduced, நெக்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் அந்த சாய் கோணத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த பால் ட்ராவல்ஸ் லாங்கர் டிஸ்டன்ஸ். அந்த சாய் கோணத்தை வந்து குறைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொருள் அந்த பாலானது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுது. லாங்கர் டிஸ்டன்ஸ் இன் த செகண்ட் பிளேன் டு ரீச் சேம் ஹைட் வென் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் மேட் ஜீரோ. நெக்ஸ்ட்டு சாய் கோணத்தை மறுபடியும் கொஞ்சமாக குறைச்சி என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஜீரோ பண்ணிட்டோம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து ஜீரோ பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த பால் மூவ் ஃபார்எவர் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போயிட்டே இருக்கு. இஃப் த அரிஸ்டாட்டிலியன் ஐடியா வேர் ட்ரூ, த பால் would not have moved in the second plane even if smoothness made maximum. Since force acted on it the horizontal direction from the simple experiment, Galileo proved that force is not required to maintain the motion. The object can be motion even without force acting on it. இப்போ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், நமக்கு ஒரு பொருள் வந்து இயங்குவதற்கு விசை வந்து காரணம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஃபோர்ஸுக்கும் மோஷனுக்கும் ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்குங்கிறதா அரிஸ்டாட்டில் சொன்னார். ஆனால் கலீலியோ வந்து அவரோட கான்செப்டுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது அந்த பொருளோட இயக்கத்திற்கும் விசைக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இன் எசன்ஸ் அரிஸ்டாட்டில் கப்புல்ட் த மோஷன் வித் த ஃபோர்ஸ் வைல் கலீலியோ டீகப்புல்டு த மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். அப்போ அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொன்னார்னா, ஃபோர்ஸும் மோஷனுக்கும் கப்புள் பண்ணார், ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் கலீலியோ வந்து டீகப்புல்டு அதாவது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார், பிரித்து காட்டினார். அரிஸ்டாட்டில் ரெண்டையும் தொடர்பு படுத்தி காட்டினார், எதையும் ஃபோர்ஸையும் மோஷனையும். ஆனால் கலீலியோ வந்து அதுக்கு தொடர்பு இல்லை, ரெண்டையும் டீகப்புல்டு த மோஷன் அண்டு ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா நம்ம அந்த 3 லா படிச்சிருப்போம், அதாவது 3 லாஸ். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதை நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த டாப்பிக்கில். ஓகே, இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா எல்லாருக்குமே தெரியும். நியூட்டன்ஸ் அனலைஸ் த வியூஸ் ஆஃப் கலிலியோ அண்ட் சயின்டிஸ்ட் லைக் கெப்லர் அண்ட் கோப்பர்னிகஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ப்ரொவைடட் மச் டீப்பர் இன்சைட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 3 லாஸ். அப்போ கலிலியோ, அடுத்து கெப்லர்ஸ், அரிஸ்டாட்டில், எல்லாரும் கோப்பர்னிகஸ், இவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்தை வந்து சொன்னாங்க. எல்லா கான்செப்டையும் கன்க்ளூட் பண்ணி இவர் ஃபைனலாக என்ன டெப்த்தாக ஒரு கான்செப்ட் வந்து சொன்னார். அதாவது பேஸ் பண்ணி தான் அவர் வந்து நியூட்டன் 3 லா வந்து சொன்னார். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவோம், எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆர் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது ரெஸ்ட்லேயே இருக்கும், மூவிங்கில் இருக்கக்கூடியது மூவிங்லேயே இருக்கும், எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு டேபிளில் புக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த புக்கு வந்து டேபிளில் தான் இருக்கும்.
சப்போஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ ஃபைனலில் என்ன சொல்கிறாருன்னா இந்த லால வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மூவிங்கில் இருக்கக்கூடிய மூவிங்கில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, this inability of the object to move on its own or change of its state of motion is called inertia. This inability of object to move on its own or change its state of motion is called inertia. அப்போ தன்னைத்தானே தன் நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன சொல்கிறோம், இனர்ஷியா. இப்போ இனர்ஷியானா என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட் ஸ்டேட். ரெசிஸ்டன்ஸ்னா தடை. டு சேஞ்ச் இட் ஸ்டேட் டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்டன்ஸ் தேர் கேன் 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இனர்ஷியா வந்து மேலும் 3 டைப்ஸாக பிரிக்கலாம், அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஓய்வில் நிலைமும். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன், அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ 3 விதமான இனர்ஷியா வந்து பார்க்குறோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்.